Hi everyone, Reach Academy presents year-long course 25 to 26 batch. Year-long course அப்படிங்கிறது என்ன? 11th and 12th standard students, when you prepare for your board exams, be it any board, state board or CBSE, உங்க board examக்கு prepare பண்றப்பவே side by side, when you prepare for competitive exams like NEET, JEE or any other competitive exams, அதுதான் நம்ம year-long course அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 11th and 12th ஏற்கனவே இது வந்து ஒரு டஃப்பான ப்ராசஸ், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னி. இதுல வந்து சைட் பை சைட் சைமல்டேனியஸா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, ரொம்ப டஃபா இருக்குமா, ப்ரெஷர் ஆயிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கொஸ்டினா இருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஒரு பெரிய நோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ்ல என்ன சாப்டர்ஸ் வருதோ அதே சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்சிலும் வரப்போகுது. The only difference what you observe is the method of learning and the mode of application. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நீங்க எல்லா கான்செப்ட்ஸையும் அப்ளை பண்ணி யூ வில் ஃபைண்ட் தி ஆன்சர் அண்ட் இட் வில் பி ஆஃப் ஆப்ஜெக்டிவ் டைப். பட் இங்க வந்து உங்களோட ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்இ போர்ட்ல நீங்க வந்து அப்படியே டிஸ்கிரிப்டிவ் டைப்பா வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் பெரிய டிஃபரன்ஸ். ஓகே, ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்இ படிச்சுட்டு உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் படிச்சுட்டு உங்களோட ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்இ எழுத முடியும், கிளியர் பண்ண முடியும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். பிகாஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டுத்துக்குமே சேம் சாப்டர்ஸ் தான் இருக்க போது. அந்த மெத்தட் ஆஃப் லேர்னிங்கை நீங்க இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணி படிக்கிறப்போ ஸோ சைட் பை சைட் இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் நிறைய மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அதே டைம் உங்களால வந்து ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்இயும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இயர் லாங் கோர்ஸ் அப்படிங்கிறது. இந்த இயர் லாங் கோர்ஸ் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா March 9th நடக்க போகுது. கிளாஸஸ் வந்து எத்தனை நாள் ஒரு வீக்ல இருக்கும், டைமிங்ஸ் என்ன, இந்த கிளாஸஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கீழே நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.